விஜய், சங்கீதா இவங்க 2 பேத்துக்குள்ள இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைவர்ஸே ஒரு மிகப்பெரிய டிராமா அப்படின்னு ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் சினிமா சார்ந்த காசிப்பா இருக்கட்டும், கிசுகிசுவா இருக்கட்டும், டெய்லி அப்டேட்ஸா இருக்கட்டும், ஹிடன் ஸ்டோரி வெளிவராத அந்தரங்க ரகசியமா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க. 70%, 80%, 90%ன்னு. அதில் ஏதாவது உங்களுக்கு தேவை, அவசியம், அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. தமிழ் சினிமாவில் நிறையா நம்ம படம் பார்த்துருப்போம். அந்த படங்களில் அரசியல்வாதியை சிபிஐயோ இல்லை போலீஸோ அரெஸ்ட் பண்ண வரும்போது டக்குன்னு நெஞ்சில் கை வச்சு ஹார்ட் அட்டாக்னு படுத்துருவாங்க. இதை ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக யூஸ் பண்ணிக்கிட்டே பார்த்தோன்னா இருப்பாங்க. இது சினிமாவிலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ட்ராமா, ஒரு அப்பட்டமான சதி அப்படிங்கிறது மாதிரிலாம் காட்ட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வெளி உலகத்தை ஏமாத்துறதுக்கான ஒரு முகமுடி ஒன்றை போட்டு உள்ளுக்குள்ள சில மாஃபியாவான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய புகழை, தன்னுடைய சொத்தை, இது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் தாவேக்காவில் இப்போ முக்கியமான போஸ்டிங்கில் வந்திருக்கார். ஆனால் அந்த குடும்பத்தை அந்த மார்ட்டின் குடும்பத்தை நீங்கள் சேர்ந்தவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்ட்டினோட பையன் ஒரு சின்னத்தில் நிற்கிறாரு. அவங்க மருமக ஒரு சின்னம், அதே மாதிரி இவர் ஒரு சின்னம். குடும்பம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா வேற வேற அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோம். ஏஆர் ரகுமானே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் கல்யாணமாகி ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்றுனா, தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு சில காரணத்தினால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னோடனே ஏஆர் ரகுமான் ரொம்ப ஃபீல் பண்ணார். எமோஷ்னலாக நான் என் குடும்பம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஆனால் இன்னைக்கு நான் தேடுறேன், இன்னைக்கு பக்கத்தில் குடும்பம் இல்லை. என் சந்தோஷத்தை எல்லாருமே ரசிகர்கள் கொண்டாடினாங்க, ஆனால் என் சந்தோஷத்தை நான் கொண்டாடலை, என் குடும்பம் அதை அனுபவிக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல அப்படின்னு தான் மனசில் பட்டது எல்லாத்தையும் ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த டயத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா, ரஹ்மானுக்கு நிறைய சொத்துக்கள் சேர ஆரம்பித்தது. இந்த சொத்துக்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸுக்கோ, இன்கம் டேக்ஸுக்கோ அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு திட்டமிட்ட ஜோடனை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம். இப்போ விஜய்க்கு என்ன ஒன்றுனா, பகுத்தறிவாளர் மாதிரி பேசினாலும் பெரிய மூட நம்பிக்கை இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு வெளியில. ஆனா கருணாநிதியும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனா கருணாநிதி கடைசியில சாகுறது வரைக்கும் மஞ்சள் துண்டு போட்டிருந்தார். அதுல ஏதோ ஒரு சென்டிமெண்டான ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுன்னு. அதே மாதிரிதான் இங்க விஜய்க்கும். விஜய் என்ன ஒண்ணுன்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரியறது மாதிரியான ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்தை நீங்க சரி செய்யணும் அப்படின்னா, நீங்களே பார்த்தோன்னா ஒரு விஷயம் பிரியறது மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி ஊர்வாயி, ஊர்க்கண்ணு, ஐயையோ அப்படின்லாம் பார்த்தோன்னா பரிகாசம் பண்ற மாதிரியான வார்த்தைகள், இது எல்லாமே வெளியில வரணும். அப்படி ஒரு பிம்பம் உருவாகணும். அது ரியலா நடக்கணும். அது ரியலிஸ்டிக்கா பார்த்தோன்னா நடக்கும்போது கண்டிப்பா சிஎம்மா அரியணையில உட்காருவீங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல, அந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவங்க பார்த்தோன்னா என்னன்னா, இப்படி ஒரு பிளானை போட்டு எலெக்ஷன் முடிகிறது வரைக்கும் மொத்த தமிழக மக்கள் நம்மளை பற்றி தான் பேசணும், எங்கே பார்த்தாலும் நம்மளை பற்றி தான் கிசுகிசுக்கப்படணும், அதனால பார்த்தோன்னா நிறைய ஆதரவலைகள் வரணும், வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கா ஸ்கிரிப்டான ஒரு விஷயத்த பண்ணி சேர்ந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அப்போ அதை மட்டும் செய்யணும். ஸோ மனைவியை டைரக்ட் பண்ணுறதே பார்த்தோன்னா விஜய் தான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இப்ப பொன்ராஜ், அதாவது முன்னாள் ஜனாதிபதியா இருந்த ஐயா அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்தவர், அவர் பார்த்தோன்னா சொல்லும்போது சில விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்காவில் அந்த வாரியர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, முழுக்க முழுக்க வக்ரமா வல்கரா என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அவ்வளவு பச்சையா ராவா பார்த்தோன்னா பேசுறாங்க, மிரட்டுறாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி எல்லாமே பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்னு படத்தில் வரக்கூடிய எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக அடுத்தவங்க அழுதா அது மூலியமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி மற்றவங்க இதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில் பார்த்தோன்னா இருக்கிறவர். இப்போ வரைக்கும் எது சார்ந்து ஒரு அறிக்கை விடலை, தன் மனைவியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு அறிக்கை விடலை, தன்னை ஒரு நடிகையோட சேர்த்து வச்சு பேசுறதுக்கு அறிக்கை விடலை. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கறத விட ஒரு மிகப்பெரிய பார்த்தோன்னா டைரக்டர்,
பக்காவா ஸ்கிரிப்ட் போட்டு வந்து ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்கு. இது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து வரும்னு அவரு சில கருத்துக்கள்லாம் வந்து பகிர்ந்திருக்காருங்க. இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழுக்க அதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.